measuring angles and drawing angles. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சில டெஃபினேஷன் வீடியோஸ்லாம் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஜாமெண்ட்ரியில். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் பேசிக் டெஃபினேஷன் தெரியலன்னா உங்களால் நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் த பிளேலிஸ்ட். ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் யூஸ் டு மெஷர் ஆங்கிள்ஸ். இதில் வந்து 2 செட் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல் 2 ரீடிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே 0, 10 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரிஸ். ஸோ 2 செட் ஆஃப் ரீடிங்ஸுமே வந்து சேம் சைட் சேம் டைரக்ஷனில் இருக்காது, ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ உங்களோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 0 to 180 இருக்கும். உங்களோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 0 to 180. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் தான் வந்து 2 செட் ஆஃப் ரீடிங்ஸ் இருக்கும். ஸோ போத் செட் ஆஃப் ரீடிங்ஸ் ஹாவ் டிகிரிஸ் ஃப்ரம் 0 to 180. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 to 180. ஸோ அவுட்டர் ஸ்கேலை வந்து நீங்கள் எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் 0 பாருங்கள் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ லெஃப்டில் இருந்து 0 to 180. ஸோ அவுட்டர் ஸ்கேல் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். வேறஸ் இன்னர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் இருந்தால் 0 ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அவுட்டர் ஸ்கேலோட ரீடிங் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். வேறஸ் இன்னர் ஸ்கேலோட ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஸோ உங்களோட லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் 2 சைடுமே வந்து 0 மீட் ஆகுது பாருங்கள். அந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன். இங்கே இருக்க 0 அண்ட் இந்த சைடில் இருக்க 0 ரெண்டுமே வந்து ஒரு லைனில் மீட் ஆகுது பாருங்கள். இந்த லைன் தான் வந்து பேஸ் லைன். ஸோ நம்ம ரீடிங் வந்துட்டு மெஷர் பண்ணும்போது ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்டில் இருந்தால் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த லைன் நீங்கள் எடுக்கக்கூடாது. பேஸ் லைன்றது இதுக்கு முன்னாடி இருக்க இந்த லைன் தான். இந்த 0, 0 மீட் ஆகுதுல இந்த லைன் தான் வந்து பேஸ் லைன். இந்த சென்டர் பாயிண்டில் இருந்தால் நம்ம பாயிண்ட் வந்து ஆங்கிள் வந்து மெஷர் பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 90 degree line is the center which is placed at the vertex of the angle. Drawing angles பார்க்கறதுக்கு முன்னாடி ரேயோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ ரே வந்து இட் இஸ் அ போர்ஷன் ஆஃப் லைன் பார்த்தோம். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இட் எக்ஸ்டென்ஸ் என்லெஸ்லி இன் அதர் டைரக்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஏன்னு எடுத்துட்டோன்னா, இப்போ இதில் வந்துட்டு இன்னொரு பாயிண்ட் பி, லெட் பி பி அ பாயிண்ட் ஆன் த இந்த பாத்லேயே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோம். விச் மீன்ஸ் இது எப்படி எழுதணும்னா ஏபி மேலே வந்து இட் ஸ்டார்ட்ஸ்லேருந்து ஃபிக்ஸ்டு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி இட் எக்ஸ்டென்ஸ் என்லெஸ்லி இன் அதர் டைரக்ஷன். ஸோ அதனால தான் ஆப்போசிட் டைரக்ஷன் என்லெஸ்லி அப்படின்றனால தான் இந்த மாதிரி ஒரு ஆரோவில் இப்படி டினோட் பண்ணுவோம். இது டெஃபினேஷனில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். நம்ம ஏன் இந்த ரே பார்த்தோம் அப்படின்னா, when 2 or more rays meet at a common end point they form an angle பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது இங்கே வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஆங்கிள் பார்த்தோம். ஸோ ட்ராயிங் ஆங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு காமனாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ட்ரா த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் யூஸிங் அ ப்ரொட்ராக்டர்னு கொடுத்துட்டு உங்கள் ஆங்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 135 டிகிரி, பி வந்து 270 டிகிரி, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னர் சர்க்கிள் எடுக்கணுமா அவுட்டர் எடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ அவுட்டர் ஸ்கேல் இன்னர் ஸ்கேல் ரெண்டையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா லைன் செக்மெண்ட் QR. யூஸ்வலாக வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணி பண்ணணும் நீங்கள். ஸோ இங்கே வீடியோக்காக நம்ம வந்து மார்க்கர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ QRன்ற ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிட்டோம். இதை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ரே மாதிரி ஒரு ஆரோ வந்து நம்ம போட்டோம். ஸோ இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ எக்ஸ்டென்ஸ் என்லெஸ்லி இன் அதர் டைரக்ஷன் பார்த்தோம். அதனால் இந்த மாதிரி ஆரோ போட்டுரும். ஸோ இது எப்படி டினோட் பண்ணணும்னா QR மேலே போட்டு இந்த மாதிரி டினோட் பண்ணுவீங்க. ஸோ ரேக்கு வந்து இப்படி தான் டினோட் பண்ணணும். ஸோ இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல் அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு இப்போ வந்து உங்களோட ஃபிக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இது அதர் டைரக்ஷனில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து 60 டிகிரி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட பேஸ் லைனில் இருக்க இந்த சென்டர் பாயிண்ட் வெர்டெக்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த Q கூட மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ மேக் ஷுர்
இந்த பேஸ் லைனும் இந்த லைனும் வந்து மேட்ச் ஆகணும் உங்களுக்கு. ஸோ கீப் த பேஸ் லைன் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் ஆன் QR வித் த சென்டர் அட் Qவோட. ஸோ இந்த சைட் தான் டைரக்ஷன், உங்களோட ரைட் சைட் தான் வந்து ரே இந்த ஆரோ மார்க் இருக்குது. ஸோ நீங்கள் ரீடிங் எப்படி இருக்குன்னா இன்னர் சர்க்கிள் தான் எடுக்கணும். உங்களோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது, ரைட் சைடில் தான் வந்துட்டு உங்களோட ஆரோ இருக்குது. விச் மீன்ஸ் ரைட் சைடில் வந்து எங்கே 0 நீங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இன்னர் சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து 60 டிகிரியில் ஒரு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 60 டிகிரின்றனால இங்கே 60 டிகிரியில் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ ரைட் சைடில் தான் ஆரோ இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே 0 ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், இங்கேருந்து 0 ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் 60 டிகிரி இங்கே மெஷர் பண்ணணும். இன்னர் ஸ்கேல் தான் நீங்கள் எடுக்கணும் இதுக்கு. ஸோ இந்த டாட்டை வந்து Pன்னு வந்து மார்க் பண்ணிக்கலாம். தென் P to Q இதுக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ரே மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ QP. ஸோ நம்ம மெஷர் பண்ண ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் நம்ம இதில் வச்சோம்னா 60 டிகிரி. ஸோ இதை வந்து 60 டிகிரின்னு நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ஸோ ஆங்கிள் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். P Q R. மேக் ஷியோர் இந்த Qன்றது வெர்டெக்ஸ் ஆஃப் அன் ஆங்கிள் பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது 60 டிகிரின்னு. ஸோ இது வந்து சென்டரில் இருக்கணும். சென்டர் தான் டினோட் பண்ணுது ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னர் ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ சேம் 60 டிகிரி வச்சுட்டு அவுட்டர் ஸ்கேல் வச்சு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்டர் ஸ்கேல் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். பட் லாஸ்ட் டைம் ரைட் சைடு வந்து ரே வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே Q இருக்குது. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம் QR. ஸோ QRன்றது ரே. ஸோ இப்போ உங்களோட ஆரோ எந்த சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. விச் மீன்ஸ் ரீடிங் வந்து லெஃப்ட்டில் வந்து 0 எங்கே இருந்துருக்குன்னு பாருங்கள், அவுட்டர் ஸ்கேலில் தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 0 இங்கே இருக்குது. ஸோ ரீடிங் எடுக்கும்போது இங்கேருந்து 60 டிகிரி எடுப்பீங்க. லாஸ்ட் டைம் ஆரோ வந்து ரைட் சைடில் இருந்தது. ஸோ 0 இங்கே இருக்குது, 0லேருந்து இன்னர் சர்க்கிள் 60 எடுத்தீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஆரோ இருக்குது. விச் மீன்ஸ் இங்கேருந்து நீங்கள் வந்து 60 டிகிரி எடுக்கணும். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எங்கே வைப்பீங்க, இதுக்கு நேராக வந்து உங்களோட வெர்டெக்ஸ் பேஸ் லைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு 60 டிகிரி மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவுட்டர் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரே வந்து லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ரைட் சைடில் எந்த லைனுமே கிடையாது. விச் மீன்ஸ் நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ண முடியாது. லைன் வந்து பேஸ் லைன் எது கூட மேட்ச் ஆகிருக்கு, உங்களோட லெஃப்ட் சைடு தான். இப்போ 0லேருந்து 60 டிகிரி இங்கே பாயிண்ட் வந்து வைக்கணும். பாயிண்ட் Cன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அதை. ஸோ உங்களோட வெர்டெக்ஸ் பேஸ் லைன் வச்சுட்டு நீங்கள் ஆரோ எந்த சைடு இருக்குன்னு பார்த்துட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா, இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் எப்படி எழுதுறீங்க, ஆங்கிள் C சென்டரில் தான் ஆங்கிள் இருக்குது. ஸோ சென்டரில் தான் வெர்டெக்ஸில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ Q தான் 60 டிகிரி R. ஸோ இது வந்து ஆங்கிள் சைன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் உங்கள் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பேஸ் லைன் கூட எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்கேல் தான் மேட்ச் ஆகுது. இங்கே நீங்கள் சென்டரில் வச்சிங்கன்னா அவுட்டர் ஸ்கேலில் இருந்தால் 0 மேட்ச் ஆகுது இந்த பேஸ் லைன் கூட. அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் எடுத்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டைரக்ஷனில் கூட ஒரு ரே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இங்கேருந்து வந்து ஒரு ஆங்கிள் வந்து 60 டிகிரி கூட க்ரியேட் பண்ண சொல்லலாம். ஸோ இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த லைன் கூட பேஸ் லைன் எங்கே ஜாயின் ஆகிருக்கு பாருங்கள், இந்த சைடு தான் ஜாயின் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து நீங்கள் இன்னர் தான் மார்க் பண்ண முடியும். ஸோ 0லேருந்து 60 டிகிரி இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பீங்க. ஸோ அவுட்டர் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஆரோ கிடையாது, ரைட் சைடில் தான் ஆரோ இருக்குது. ஸோ இங்கே தான் 60 டிகிரி மார்க் பண்ணணும். ஸோ இதை வந்து இன்னர் ஸ்கேல் யூஸ் பண்ணி 60 டிகிரி மார்க் பண்ணோம். ஸோ சேம் பாயிண்ட் இந்த ரே வச்சு கூட நீங்கள் அவுட்டர் ஸ்கேல் வச்சு அது 60 டிகிரின்னு பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் நோட்டை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி பாயிண்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இது பேஸ் லைனாக வச்சுட்டிங்கன்னா அவுட்டர் ஸ்கேல் பாருங்கள் 0லேருந்து மெஷர் பண்ணிங்க அப்பயும் வந்து உங்களுக்கு 60 டிகிரி மேட்ச் ஆகுது. ஸோ இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேல் உங்களோட ஃபிக்ஸ்டு பாயிண்டில் வச்சுட்டு பேஸ் லைன் எந்த சைட் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி 0லேருந்து லெஃப்ட்டோ ரைட்டோ நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிகிரி வந்து ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.